ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எலெக்ஷன் மேட்டர் வந்து ஸ்டேட் கிட்ட கொடுக்கணுமா, யூனியன் லிஸ்ட்டை வச்சுக்கணுமா, எல்லாத்தையும் அடிப்படை உரிமையாக கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டை கொண்டு வர முடியல. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஓட்டிங் ரைட் அப்படிங்கிற ரைட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அடிப்படை உரிமை கிடையாது, கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போடணும்னா உங்கள் பேர் ரோலில் இருக்கணும், எலக்டர் ரோலில் இருக்கணும். எலக்டர் ரோலில் இல்லைன்னா நீங்கள் ஓட்டு போட முடியாது. பை பர்த் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 18 years உங்களுக்கு ஓட்டிங் பவர் உண்டே தவிர ஓட்டிங் ரைட் இல்லை. அந்த ரைட்டு இட் இஸ் கிவன், நாட் பார்ன் வித் யூ. 22 subsection 3 ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் படி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் டவுன்லோட் பண்ணி SIR அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போட்டிங்கன்னா சட்டத்திலையும் கிடையாது. அந்த ப்ராசஸை ஸ்பெஷல் இன்டென்சிவ்ன்றாங்க. இதை யார் ஸ்பெஷல்னு சொன்னது? பிஜேபி அரசாங்கம் சொல்லிச்சா? இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் பிளஸ் DMK சொன்னாங்களா? இது புதுசா இந்தியாவில் நடக்குதானா? 1954 இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஆகப்பட்டது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கணும். எலெக்ஷன் மேலே டவுட் ரைஸ் பண்ணக்கூடாது. DMKவா இருக்கலாம், அப்போஸ் பண்ணுற TVKவா இருக்கலாம், அப்போஸ் பண்ணுற VCKவா இருக்கலாம், நேஷனல் லெவலில் காங்கிரஸ் இஸ் அப்போசிங். அப்போஸ் பண்ணும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, TVKவோட லீடர் விஜய் அவர்கள் இதை அப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸு, BLO பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட செயல்பட்டு இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஏன் அப்போது ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மக்கள் மைண்டில் இருக்குது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் ரன் பண்ணி தான் ஆகணும். இதுதான் அந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம் என்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம சட்டம் படிச்சிருக்கோம், நம்ம வந்து இந்த சட்டத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம், கேசஸ் ஆர்கியூ பண்ணுறோம். இந்த ஃபார்ம் கொடுத்தோன்னே எனக்கே தலை சுற்றுது, என்னென்ன ஃபில் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால் வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஸ்டெப்பில் ப்ரிப்பரேஷன், ட்ரைனிங், பிரிண்டிங், எனுமரேஷன் பீரியடில் 4/12/2025 வரைக்கும் தான் டைம் இருக்குது. அப்போது ஒரு எஃபெக்டிவாக இன்னும் 15 நாள்லேருந்து 17 நாள் கூட எனுமரேஷன் முடியணும். 6 கோடி பேர்ல எவ்வளவு பேருக்கு எனுமரேஷன் முடிச்சிருக்கோம்? ஏன்னா 90% நாங்க வந்து ஃபார்ம்ஸை டெலிவர் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. எலெக்ஷன் டெலிவரி ஓகே, ரிசீவ் பண்ணோம்ல, டெலிவரி பண்ணி ரிசீவ் பண்ணனா இன்னும் டேஞ்சர். இன்னும் ஒரு சில பார்ட்டிஸ், ரொம்ப ப்ரோக்ரெசிவ் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடுல என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த டிராஃப்ட் எலக்டோரல் வந்த உடனே தே வாண்ட் டு கிரியேட் ஆப். ஆனால் DMK தான் பர்ஃபெக்டாக பயன்படுத்துறாங்க இந்த வாய்ப்பை. நீங்கள் அவங்களை எதிர்த்துக்கலாம், நான் கூட எதிர்க்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், அது வேற. பட் ஆனால் பர்ஃபெக்டாக அரசியல் பண்ணுறது DMK தான். இப்போ கூட களத்துக்கு போங்களேன், DMK காரங்க தான் இருக்காங்க. இன்னொரு கிளைம் வைக்கிறாங்க, இதில் வந்து சிறுபான்மையினர் ஓட்டையெல்லாம் வந்து இவங்க வந்து புறந்தள்ளிடுவாங்க. அதுக்கான கிரவுண்ட் இருக்கா அதில்? டு யூ திங்க் தட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷனில் வந்திருக்காங்க, அதில் மைனாரிட்டிஸும் இருக்காங்க, பரவலாக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் BLOs அவங்க எப்படி டெலீட் பண்ணுவாங்க? அப்போ அது அரசியல் தான். 7 February 2026 அன்னைக்கு ஒரு சர்ச்சை நடக்கும் தமிழ்நாட்டில். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு வழக்கறிஞர் டாக்டர் M. சத்யகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு சந்திப்பு. எப்படி இருக்கீங்க சார்? காட்ஸ் கிரேஸ், நல்லா இருக்கேன். சரி, இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட இந்த SIR இது பற்றி நிறைய குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் DMK அப்போஸ் பண்ணுறாங்க, இதில் நிறைய குழப்பம் இருக்குது அப்படின்றத. VCK அப்போஸ் பண்ணுறாங்க, இதனால் குடியுரிமையே பறிப்போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. TVK அப்போஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் டைமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் இந்த கட்சிகள் அப்போஸ் பண்ணுறாங்க? அப்படி என்ன இருக்குது SIR? டெஃபினட்டாக ராம்குமார் சார், இதில் என்னென்னா, SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து நவம்பர் 4 தமிழ்நாடு நோட்டிஃபை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ண இடம் பீகார். ஸோ பீகார் எபிசோடு எடுத்து பார்த்தீங்கன்னா 1 July நோட்டிஃபை பண்ணுறாங்க. எலெக்ஷன்ஸ் முடியுது, இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 65 lakh people வந்து டெலீட் பண்ணதா சொல்கிறாங்க. இந்த டெலீஷனோட காரணங்கள் என்ன அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து கொஸ்டினபிளாக இருக்கிறதா அங்கே டவுட்ஸ் ரைஸ் பண்ணப்படுது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும். பட் எது எப்படியா இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஆகப்பட்டது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கணும். எலெக்ஷன் மேலே டவுட் ரைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே டெமோக்ரஸி, ஜனநாயகத்துடைய பேஸே எலெக்ஷன் தான். அந்த ரைட் டு ஓட்டுக்காக தான் நம்ம சுதந்திரமே வாங்கினோம், அது மட்டும் மறந்துடவே கூடாது. இன்னைக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்த உடனேயே நிறைய பேர் இன்னைக்கு SIR, இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய கிரவுண்டு. எலெக்ஷன் சொன்னாலே ரொம்ப பரபரப்பாக இருக்கும்.
அது நம்மளுடைய அந்த உரிமையை வந்து ஒட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இதை அப்போஸ் பண்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அப்போஸ் பண்ற கட்சியை சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், நான் பார்ட்டிசனா, இட்ஸ் நாட் தட் ஐ சப்போர்ட் அ பார்ட்டி ஐ டோன்ட் சப்போர்ட் அ பார்ட்டி, அந்த மாதிரியே போவேன், லீகலா பார்ப்போம். ஸோ டிஎம்கேவா இருக்கலாம், அப்போஸ் பண்ற டிவிகேவா இருக்கலாம், அப்போஸ் பண்ற விசிகேவா இருக்கலாம், நேஷனல் லெவலில் காங்கிரஸ் இஸ் அப்போசிங் டு அன் எக்ஸ்டென்ட், காங்கிரஸ் இஸ் அப்போசிங். இது அப்போஸ் பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து அப்போஸும் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய பேல்லெஸ் வந்து மக்களோடய இருப்பாங்க. ஸோ நீங்க தப்பா என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, என்னடா அது வீடியோல டிஎம்கேவோட லீடர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை அப்போஸ் பண்றாரு, டிவிகேவோட லீடர் விஜய் அவர்கள் இதை அப்போஸ் பண்றாரு, ஆனா அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸோட செயல்பட்டு இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஏன் அப்போ ஃபில் பண்றாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மக்கள் மைண்ட்ல இருக்கு. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் ரன் பண்ணி தான் ஆகணும், நீங்க ஓட்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஓட்டிங் ரைட் அப்படிங்கிற ரைட் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால அடிப்படை உரிமை கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டும் கிடையாது. ஓகே, இது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்க ரைட்டு. உங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஓட்டு போடணும்னா உங்க பேர் ரோல்ல இருக்கணும், எலக்டர் ரோல்ல இருக்கணும். எலக்டர் ரோல்ல இல்லைன்னா நீங்க ஓட்டு போட முடியாது. அப்ப அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லுவாங்க, எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த எனுமரேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிருக்கணும், அதுல கரெக்டான படிவம் ஃபில் பண்ணாதான் நாங்க அலோ பண்ணுவோம். ரைட் டு ஓட்டுங்கிறது உங்களுக்கு கன்ஃபர் பண்ணப்படுது பை பர்த். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 18 years உங்களுக்கு ஓட்டிங் பவர் உண்டே தவிர ஓட்டிங் ரைட் இல்ல. ஓகே, அந்த ரைட் இட் இஸ் கிவன், நாட் born with you. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பவர் இஸ் தேர் ஃபார் யூ. ஓட்டிங் பவர் இருக்கு. ஆர்டிகல் 326 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி அடல்ட் சஃப்ராஜ், தட் இஸ் ஓட்டிங் பவர் உண்டு 18 வயசு கிராஸ் பண்ணா. அந்த ஓட்டிங்கை நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னா நீங்க எலக்டர் ரோல்ல இருக்கணும். எலக்டர் ரோல்ல இருக்கணும்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 படி செக்ஷன் 16 படி நீங்க டிஸ்குவாலிஃபைடா இருக்கக்கூடாது. அப்போ இந்த சேஞ்சஸ் 22 subsection 3 ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் படி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க அரசியல் சட்டத்தை டவுன்லோட் பண்ணி PDF Ctrl F போட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போட்டா இருக்காது. ஓகே, SIRனு போட்டாலும் இருக்காது. நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் டவுன்லோட் பண்ணி SIR அப்படின்னு போட்டீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போட்டீங்கன்னா சட்டத்திலையும் கிடையாது. ஓகே, அந்த ப்ராசஸ ஸ்பெஷல் இன்டென்சிவ்ன்றாங்க. நம்ம பிரிச்சு பார்ப்போம். ஸ்பெஷல் அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதா? ஒண்ணு நீங்க இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லுங்க, நான் சட்டத்துக்கே போறேன். இது யார் ஸ்பெஷல்னு சொன்னது? பிஜேபி அரசாங்கம் சொல்லிச்சா? இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கே சொன்னாங்களா? இது புதுசா இந்தியாவில் நடக்குதானா? 1954 இருந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இன்டென்சிவ் என்ன? ஏன் வந்து ஸ்பெஷல் ரிவிஷன் சொல்லக்கூடாது? ஏன் இன்டென்சிவ்? இன்டென்சிவ்னா 6 மாசத்துக்குள்ள முடிக்கணுமா இன்டென்சிட்டியோட அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அந்த மாதிரி ப்ரொவிஷன் எதுவுமே கிடையாது. 4 பேர் சேர்ந்து இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாங்க, இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முதல்ல சொன்னதை ஒரு கன்வென்ஷனா பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை வந்து 6 மாசம் முன்னாடி 8 மாசம் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணணும் எங்கேயுமே கிடையாது. வெரி வெல் சம்மரி ரிவிஷன் ஆல்ரெடி பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த சம்மரி ரிவிஷன் வச்சுக்கிட்டு நீங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கேரி த்ரூ உடனே பண்ணிருக்கலாம். நீங்க +2 முடிச்சவங்க இல்லைன்னா 18 வயசு தாண்ட தானே போறாங்க, அதை நீங்க முன்னாடி அப்டேட் பண்ணிருக்கலாம். பட் கரெக்டா ஒரு 6 மாசம் நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா 3 மாசம் தான். இப்போ நீங்க SIR ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா 3-4 மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்துல 6 கோடியே கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இதை அப்டேட் பண்ணி அவங்க பேர் வரலன்னா யார்கிட்ட போய் மேல்முறையிடுவாங்க? வக்கீல வச்சு கேஸா போடுவாங்க. ஸோ ரிட் மனுவும் இதுக்கு வந்து மெயின்டெனபிளான்னு தெரியாது. பிகாஸ் இட்ஸ் அ ரைட் டு ஓட் அண்டர், நீங்க ஃபார்ம் கொடுத்து அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து எலெக்ஷன் முடிஞ்சிடும் நீங்க லிட்டிகேஷன் ரைஸ் பண்ணாலும். அதனால மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த SIR வந்து ஒரு இந்த நேரத்துல அறிவிச்சது 2 ஸ்டாண்ட் பாயிண்ட். டிஎம்கே ஆஸ்பெக்ட்ல எப்ப கொண்டு வந்தாலும் எதிர்த்திருப்பாங்க, அந்த ஆஸ்பெக்ட் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது, அவங்க பிஜேபி அரசாங்கத்தோட கூட்டணி இருக்கும்போது இதே SIR நடந்தது. அப்போ இது வந்து ஒரு புதுசா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப SIR பண்ண வேணாம்னு சொல்லல, இந்த படிவங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் சரி பண்ணாம நீங்க SIR ரன் பண்றீங்களே,
எஸ்ஐஆர் வேணான்னு சொல்ல பர்சே. ம். எஸ்ஐஆர் இந்த ப்ராசஸ்ல அந்த ப்ராசஸை எதிர்க்கிறாங்க ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு அப்படின்றது அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட். எது எப்படியா இருந்தாலும் இது வந்து புது கட்சியா இருக்கக்கூடிய டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு, டிஎம்கேக்கு வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி. ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பூத் லெவல் கமிட்டிக்கு. ஸோ கட்சிகள் எதிர்த்தாலும் இதை பயன்படுத்தி பிஎல்எஸ் என்பவர் பண்ணி பிஎல்ஓஸோட சேர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பா 4 மாசம் முன்னாடியே இதை எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் மக்களுக்கு இது கன்ஸ்ட்ரெயின்ட். பாத்தீங்கன்னா இதுல 10 ப்ராசஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன், ட்ரைனிங் அண்ட் பிரிண்டிங். அது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அதை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எனுமரேஷன் பீரியட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4/11/2025 அன்னைக்கு எனுமரேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்டயே அந்த ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் எடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல இந்த ஃபார்ம் என்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம சட்டம் படிச்சிருக்கோம், நம்ம வந்து இந்த சட்டத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம், கேசஸ் ஆர்கியூ பண்றோம். இந்த ஃபார்ம் கொடுத்தோன்னே எனக்கே தலை சுத்துது, என்னென்ன ஃபீல் பண்ணணும்னு தெரியல. ஒரு காலம் நான் பார்த்தது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். என்கிட்ட எப்படி இருக்கும் அந்த டேட்டா? இது வந்து பிசிக்கல் காப்பி. ஓகே, ஆக்சுவலா அந்த காலம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இல்லை, அது ஆட்டோ பாப்புலேட் ஆகுது சிஸ்டம்ல. இப்போ எனக்கு இந்த வீட்ல கொடுத்துருக்காரு பிஎல்ஓ, என்னோட பிஎல்ஓ கொடுத்துருக்காங்க, எங்க வீட்ல அம்மா அப்பா கொடுக்குறாங்க. நான் இதை பாக்குறேன், இதுல பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் டேட்டா நிறைய இருக்கு, பின்னாடி ஏகப்பட்ட கண்டிஷன், படிவ நிரப்புறதுக்கு என்னென்ன தகவல் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இதை ஃபில் பண்றது சிம்பிள்னு நம்ம நினைச்சாலும் ஊர்ல இருக்கவங்களுக்கு இது காம்ப்ளிகேட்டட். கொஸ்டின் வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்களா? எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் யார் மேல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். லார்ஜ் பார்ட்டி லைக் டிஎம்கே, டு அன் எக்ஸ்டென்ட் ஏடிஎம்கே பூத்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு இது வாய்ப்பு. புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்றவங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, மோட்டிவேட் பண்றதுக்கு. பாரு அந்த கட்சிக்காரங்க எல்லாம் பண்றாங்க, நீயும் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அவங்கள புஷ் பண்றதுக்கு வாய்ப்பு. பட் மற்ற கட்சிகளுக்கு கட்டமைப்பு இல்லாமையும் சில பேர் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி தோக்கிறதுக்கும் வாய்ப்பு, ஏன்னா அவங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆக்டிவ் ஆயிடுறாங்க மற்ற குரூப்ஸ். ஸோ அதனால வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஸ்டெப்ல ப்ரிப்பரேஷன், ட்ரைனிங், பிரிண்டிங், எனுமரேஷன் பீரியட்ல 4/12/2025 வரைக்கும் தான் டைம் இருக்கு. அப்போ எஃபெக்டிவா இன்னும் 15 நாள்ல இருந்து 17 நாளுக்குள்ள எனுமரேஷன் முடியணும். 6 கோடி பேர்ல எவ்வளவு பேருக்கு எனுமரேஷன் முடிஞ்சிருக்கும்? 90% நாங்க வந்து ஃபார்ம்ஸ் டெலிவர் பண்ணிட்டோம்னு சொல்றாங்களே. எலெக்ஷன் டெலிவரி ஓகே, ரிசீவ் பண்ணோம்ல. ஓகே, டெலிவரி பண்ணி ரிசீவ் பண்ணலனா தான் இன்னும் டேஞ்சர். அவருக்கு இந்த ஃபார்ம்ல என்ன இருக்குன்றது, இந்த ஃபார்ம் கூட ஃபில் பண்ணாம விட்டுருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கொடுத்தாங்க, இன்னும் நானே ஃபில் பண்ணல. உங்ககிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கேன், எஸ்ஐஆர் பத்தி, ஃபேக்சுவல் அண்ட் ட்ரூத். நான் பண்ணல இன்னும். சரி பண்ணலாம், போட்டோ புதுசு கேட்குறாங்க, போட்டோ எடுக்கணும். ஸோ போட்டோ போய் ஸ்டூடியோல போய் போட்டோ எடுக்கணும், ஒட்டணும், அதுக்கப்புறம் கொடுக்கணும். சரி ஆன்லைன் போய் பண்ணலாம்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றோம். ஸோ இல்லை அப்படி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்றது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? சரி, இது பேரு கேட்குறாங்க, ஆதார் ஆப்ஷனல்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சட்டமன்ற தொகுதி எண், பெயர், ஓகே, பாகம் எண், வரிசை எண், திருப்பி வந்து பாகம் எண், வரிசை எண், இதெல்லாம் வந்து பிஎல்ஓ ஹெல்ப் பண்ணும். அத பிஎல்ஓ தான் பண்ணுவாங்க. ஆனா பிஎல்ஓ எவ்வளவு பேர் பண்ணுவாங்க? அதே கான்ஸ்டிட்யூன்சி எத்தனை பேர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? கால் பண்ணா வராங்க, பட் அவர்கிட்ட உட்கார்ந்து ஒரு ஃபேமிலியா முடிச்சுக்கணும். ஒரு ஃபேமிலியில 8 பேர் இருக்காங்க. ஒரு அபார்ட்மெண்ட், நீங்க இப்போ வர ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் கட்டுறீங்க, 1000 பேர் இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா போஸ்ட் 2021 அப்புறம் தான் இப்போ வந்திருப்பாங்க ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் சென்னை ஃபுல்லா. அப்போ எல்லாரும் இருக்காங்களா இல்லையா, எனுமரேஷன் ஃபார்ம் போச்சா, இது ஒரு பிசிக்கலி பர்டனிங் எக்ஸசைஸ். இது வேணான்னு சொல்லல, நீங்க 1 இயர் டைம் கொடுத்தீங்கன்னா, 1 இயர் ரஃப்லி ஒரு டைம் இருந்ததுன்னா, இதை செயல்படுத்தி ரிவிஷன் பண்ணி, ரிவிஷன் மேல ரிவிஷன் பண்ணி, நோட்டீஸ் கொடுத்து, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் கொடுத்தோம் நீங்க வரல, செகண்ட் டைம் ஃபார்ம் கொடுத்தோம் வரல, வந்த டேட்டா கரெக்டா, ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு, இது கரெக்டா, இது இல்லையே, நீங்க என்ன இதுல வர்றது வந்து தப்பா இருக்கு அப்பா பேரு அப்படிங்கிற அந்த குவெரிஸ்லாம் ரைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ இந்த ஷார்ட் டைம் அப்படின்றது தான் இதுல இருக்கிற பெரிய ஷார்ட் டைம் தான் ஒரே ப்ராப்ளம். ஓகே, ஒரே ப்ராப்ளம் ஷார்ட் டைம். பட் இப்போ விசிகே அவங்க ஒரு கிளைம் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து குடியுரிமையே பறிப்பாங்க, அதுக்கான ஒரு வேலையை இவங்க செய்யறாங்கன்னு. அது எந்த ஆங்கிள் ஒரு கூற்றா வைக்கிறாங்க? சி, விசிகே சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப இன்டைரக்டா இருக்கக்கூடிய பாயிண்ட். பட்
வெரி சிம்பிள் லாஃபுல்லா பார்ப்போமே, ம். யார் ஓட் பண்ண முடியும்? சிட்டிசனா இருந்தா தான் ஓட் பண்ண முடியும். அப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வழியா ஃபில் பண்றவங்க எல்லாருமே சிட்டிசன் தான். அப்போ சிட்டிசனா இருக்கவங்க எல்லாருமே துடிப்பா ஓட் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு சமயம் அவங்க பேர் இல்லைன்னா இதே டேட்டாவை ஒரு சமயம் இது வந்து பப்ளிக் டேட்டா, எலெக்ஷன் கமிஷன் டேட்டான்றது பப்ளிக் டேட்டா. நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ஆர்சி அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வருஷன் அப்படி நடக்குமான்னு கிடையாது. விசிக்கு அப்ரிஹென்ஷன். அவங்க வந்து அந்த எல்லா கட்சி மீட்டிங் நடக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருந்தாரு. அதுல வந்து இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு திருமாவளவன் அவர்கள். அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா இது வந்து சிட்டிசன்ஷிப் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. கொஸ்டின் வந்து எப்படி இது அஃபெக்ட் ஆகுங்கிறத அவர் யூகிச்சு சொல்றாருன்னா, இது எலக்டரல் ரோல்ஸ் எல்லாமே சிட்டிசன் தான், இதுல யார் பேர் ஆட் ஆகணும்னா அந்த பேரை டெலீட் பண்ணிடுவாங்கன்றாரு. அது அப்படியா? அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண நீதிமன்றங்களும் ஸ்டே கொடுப்பாங்க அந்த மேட்டர்லாம். ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி. அண்ட் he is a parliamentarian. மிஸ்டர் திருமாவளவன் அவர்கள் விசிகோட லீடர் இஸ் a parliamentarian. He can very well raise the parliament. Parliament is going to start. Intersession of parliament is going to start. It's going to go on. எஸ். இப்போ கண்டிப்பா யாரா இருந்தாலும் அப்ஜெக்ட் பண்ண போறாங்க அப்படி நடந்தது அப்படின்னா. இன்னொரு கிளைம் வைக்கிறாங்க, இதுல வந்து சிறுபான்மையினர் ஓட்டை எல்லாம் வந்து இவங்க வந்து புறந்தள்ளிடுவாங்க. அதுக்கான கிரவுண்ட் இருக்கா அதுல? ஏன்னா இப்போ போறாங்க, ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப திரும்ப வாங்கி அதை அப்டேட் பண்ண. ஒரே ஒரு क्वेश्चन தான் எனக்கு. இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கவங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், அவங்களே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஓகே. டு யூ திங்க் தட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன்ல வந்திருக்காங்க, அதில் மைனாரிட்டிஸும் இருக்காங்க, பரவலாக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிஎல்ஓஸ், அவங்க எப்படி டெலீட் பண்ணுவாங்க? அப்போ அது அரசியல் தான். அரசியல் தான் இங்க. அது எல்லாமே அரசியல் தான். இதுல ஒரு அரசியல். ஓகே. See, I am not per se questioning about இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கே தெரியும். I can't. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசியா நடத்திட்டு இருக்காங்க. மைனாரிட்டிஸ் will not be removed. அதை பார்த்து பண்ற அளவுக்கு யாருக்கும் டைம் கிடையாது. அப்படி நடக்காது. நீங்க பிஎல்ஓக்கு கொடுத்து நீங்க எனுமரேஷன் ஃபார்மை ப்ராப்பரா ஃபில் பண்ணி இந்த குறுகிய காலத்துல ஃபில் பண்ணி கொடுக்கறது தான் டஃப்பே தவிர இதுல இருக்க மற்றது எதுவுமே டஃப் கிடையாது. இப்போ ஆனால் கேரள அரசாங்கம் வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க, இந்த மாதிரி எஸ்ஐஆர் இப்படி இருக்கு அப்படின்னு. தமிழ்நாடு அரசும் போறாங்க, ஈவன் அதிமுக அதை சப்போர்ட் பண்ணி போறாங்க அப்படின்னு. அப்போ என்ன நடக்கும்? நீதிமன்றங்கள் கரெக்டான கொஸ்டின். ஏன்னா நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நிறைய பேருக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ். ஏன்னா அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து என்னவா இருந்தது, எலெக்ஷன் கமிஷனுங்கிறது 29th July 1949, சப்சிக்வெண்ட்லி 30th June 1949, இந்த 2 நாட்கள்ல டிபேட் பண்றாரு அண்ணல் அம்பேத்கர். இந்த எலெக்ஷன் மேட்டர் வந்து ஸ்டேட் கிட்ட கொடுக்கணுமா, யூனியன் லிஸ்ட்ல வச்சுக்கணுமா? யூனியன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படியே வடிவமைக்கிறார். இஸ் ஆர்கிடெக்சர் ஃபார் தி பிரசன்ட் எலெக்ஷன் கமிஷன். அவர் வந்து ப்ராவின்ஷியல் ஸ்டேட்ஸ், அப்போ வந்து ப்ராவின்ஷியல் ஸ்டேட்ஸ்ங்கிற வார்த்தை எலெக்ஷன் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் வரதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் கிடையாது, ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸ். ஓகே. அவங்க கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்னா, லோக்கல்ல வந்து நிறைய பேரோட பேரை வந்து ஏதோ ஒரு காரணம் காட்டி எலெக்ஷன்ல வந்து அவங்களோட உரிமைகளை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இது வந்து அடிப்படை உரிமையா நம்ம கொண்டு வரணுங்கிறதா ஏங்குறாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எல்லாத்தையும் அடிப்படை உரிமையா கொண்டு வந்த அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டை கொண்டு வர முடியல. சோ கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அதுக்கு அப்போஸ் பண்றாங்க. சோ அதனால அந்த அம்பேத்கருடைய அந்த ஸ்பீச் எடுத்து பாருங்க, நீங்க கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஸ்பீச் எடுத்து பாருங்க. இன்ஃபேக்ட் இதை வச்சு பேசியிருக்கணும் விசிகேவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி புக் அவர்கிட்ட இருக்கு, அதை எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அண்ணல் அம்பேத்கர் என்ன பேசியிருக்காருன்னு எலெக்ஷனை பத்தி. ஸோ ப்ரொவின்ஷியல் வேணாம், நீங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்துடலாம். அப்போ எலெக்ஷன் கமிஷன் பிகம்ஸ் ஆல் பவர்ஃபுல் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ கோர்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமா ஒரு அப்சர்வேஷன் எலெக்ஷன் கமிஷன் மேல கொடுக்க மாட்டாங்க. அதான் ஸ்டாண்ட் பாயிண்ட்டும். ஓகே. நீங்க இப்ப யாருக்கு அகேன்ஸ்டா போறீங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு அகேன்ஸ்டாவே பெட்டிஷன் போடுறீங்க. அது வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பாப்புலர் இங்கிலீஷ் மேகசின்ல இண்டிபெண்டன்ஸ் லூஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ல இதுவும் ஒண்ணுன்னு அலிகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய தவறு! ஏன்னா கான்ஸ்டிடியூஷனா பார்ப்போம், கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படின்னா நீங்க இண்டிபெண்டன்ஸ் லூஸ் பண்றாங்கன்னா நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் தான் அந்த அலிகேஷன் தான் வரப்போகுது. லெட் அஸ் நாட் அலிகேட் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். நெவர் வி ஷுட் டூ தட். இசிஐ இஸ் இண்டிபெண்டன்ட் தான்.
அப்படிங்கிற பாயிண்ட் தான் டிரைவ் பண்ணும். அப்படின்னும் போது இசிஐ வந்து இண்டிபெண்டன்ட் 324 படி எலெக்ஷன் பவர்ஸ் எல்லாமே இசிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி. சப்சிக்வெண்டா 326 படி அடல்ட் சர்ஃபராஜ் கொண்டு வராங்க. 18 வயசு இருக்கவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்ட்டு தாண்டறவங்க. இந்த 2 மாடலை கிரியேட் பண்ணி தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கிரியேட் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ரைட்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட்டு டைரக்டா இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி ரைட் அண்ட் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். அடிப்படை உரிமை இல்லாததுனால இது ஒரு பெரிய பர்டன்சம் எக்ஸசைஸ். நீங்க கோர்ட்ஸ் வந்து லிபரலா டைரக்ஷன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஜென்ரலா கொடுக்கிறது கிடையாது ஃபார் பிகாஸ் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி, இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகே. இப்போ சார், இப்போ அரசியல் கட்சிகள் அரசியலா பேசுறாங்க, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு காமன் மேன் என்ன செய்யணும்? இதுல காமன் மேன் ஹி ஹாஸ் டு கெட் இஸ் ரைட் டு ஓட். அதுக்கு வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒரு பார்ட்டி நீங்க வரவங்க வந்து டிவிகேவா டிஎம்கேவா ஏடிஎம்கேனா பார்க்காதீங்க. ஏதோ ஒரு பிஎல்ஏ வராரு, நீங்க போய் ஓட்டு போடுறது பூத்துல. இப்போதைக்கு ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நீங்க கட்சிக்காரர் கிடையாது, ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னா எந்த கட்சிக்காரங்க ஹெல்ப் பண்ணா என்ன? உங்களுக்கு என்ன முடியணும்? ரைட் டு ஓட்டு முடியணும். இப்படியே பாருங்களேன், ஆதார் கார்டு ஒரு ஓட்டர், ஒரு ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி ஒரு ஐடி கார்டு, அதை வாங்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன். சிம்பிளா அதை அப்டேட் பண்றேன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப ஆதார் கார்டுல இருக்கிற டேட்டா ஓட்டர் ஐடி இருக்கிற டேட்டா மேட்ச் ஆகணுமா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க என்னுடைய என்னுடைய மதர் வந்து எப்பயுமே ஒரு ஐடி கார்டுனா விட மாட்டாங்க. போய் கரெக்டா அப்டேட் பண்ணிடு, 10th முடிக்கும் போது எங்கேயாவது நீ போய் அப்ளை பண்ணுவ, அப்ப கிடைக்காம போயிடும், உரிமை கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஃபேமிலில இருந்து எல்லாருமே வரும். அப்ப ஐடி கார்டு தேவை. அப்ப ஓட்டர் ஐடி அப்டேஷன் அப்படின்னு ஏன் நினைக்க கூடாது? நம்ம அந்த ஆங்கிள் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணணும். ஆமா, இந்த ஐடி கார்டு கிடைச்சா நிறைய உரிமைகள் இருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது? ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல. பட் பிரச்சனை இருக்கானா கண்டிப்பா மக்களுக்கு வந்து வெளியில இருக்காங்கல்ல. இப்ப ஹைதராபாத்ல, சென்னையில இருந்து ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க ஓட்டு போட வராங்களான்னு கூட தெரியல எனக்கு. சரி, வராங்க கூட வச்சுப்போமே. அவங்க இதுக்காக ஆன்லைன்ல ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும். ஒர்க் ஆகல, பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க நேர்ல வந்து தான் ஆகணும். ஓகே. ஸோ அப்போ எதுக்காக வரணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, ஆல் த மோர் யூ ஷுட் கம் பிகாஸ் இந்த ரைட் டு ஓட்டுங்கிறது உங்களுடைய ரைட்டை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ சார், நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்லயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ நான் பிஎல்ஓ கிட்ட என்னோட ஃபார்ம் நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க அக்னாலஜ்மெண்ட் காப்பி என்கிட்ட தான் இருக்கு. பட் இது வந்து அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்றது நான் எப்படி கிராஸ் செக்? இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க சரவணகுமார் சார், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங், எனுமரேஷன் பீரியட், ரேஷனலைசேஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் டேபிள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல். இது 5/12/2025 இருந்து 8/12/2025 வரைக்கும் நடக்கும். ரஃப்லி அபவுட் 3 days தான் இந்த அப்டேஷன் ஒர்க். ஓகே. இது வந்து இன்டர்னல் அவங்க ப்ராசஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் இது 9/12/2025 டியூஸ்டேல இருந்து பப்ளிஷ் பண்ணணும். ஓகே. பீரியட் ஆஃப் ஃபைலிங் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் 9/12/2025 இருந்து 8/1/2026 வரைக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஃபேஸ், இஷ்யூவன்ஸ், ஹியரிங், வெரிஃபிகேஷன் 9/12 இருந்து 8/1/2000 பொங்கலுக்கு முன்னாடி தர்ஸ்டே அந்த டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஃபேஸ். இந்த நோட்டீஸ் ஃபேஸ்ல இஷ்யூவன்ஸ், ஹியரிங், வெரிஃபிகேஷன், டெசிஷன் ஆன் எனுமரேஷன் ஃபார்ம்ஸ், டிஸ்போசல் ஆஃப் கிளைம்ஸ், அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். 9/12/2020 அதே பீரியட்ல பீரியட் ஆஃப் ஃபைலிங் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் இதை கிளியர் பண்ணிக்கலாம். அதை 31ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்காங்க. ரெக்டிஃபிகேஷன், ஓகே, செக்கிங் ஆஃப் ஹெல்த் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் அது கரெக்டா இருக்கா, அப்டைனிங் கமிஷன்ஸ் பர்மிஷன் ஃபார் ஃபைனல் பப்ளிகேஷன், பப்ளிக் ஆகிறதுக்கு முன்னாடி by 3/2/2026 டியூஸ்டே வரைக்கும். ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 7/2/2026 7 February 2026 அன்னைக்கு ஒரு சர்ச்சை நடக்கும் தமிழ்நாட்டுல. நீங்களே சொல்லுங்க என்ன சர்ச்சை நடக்கும்? இவ்வளவு பேர் போயிடுச்சு, ஐயோ இவங்க பேர் இல்ல, அவங்க பேர் இல்ல, பேர் தப்பா இருக்கு, போட்டோ இது கிடையவே கிடையாதுன்னு சும்மா அரசியல் படுத்தணும். 100% எந்த ஒரு டேட்டா ஹேண்டில் பண்ணாலும் கரெக்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சர்ச்சை நடக்க தான் போகுது. அது வந்து யாரோ ஒருத்தங்க ரைஸ் பண்ண தான் போறாங்க. அது வந்து சும்மாவும் இருக்கலாம், அரசியல் படுத்தலாம், நிஜமாவும் இருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கேட்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண முடியாதுல்ல. இப்ப ஏன் 7/2 சொன்னேன்? நீங்க இந்த இஷ்யூ எப்ப ரைஸ் பண்ணணும்? அது முன்னாடியே அதுக்கான டைம் இருக்கு. 9/12/2025 அன்னைக்கு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் வந்த உடனே அன்னைக்கே தெரிய போகுது நம்ம என்ரோல் ஆயிருச்சா இல்லையான்னு.
அப்பவே நம்ம கிளைம் எடுத்துடலாம். இன்னும் ஒரு சில பார்ட்டிஸ் ரொம்ப ப்ரோக்ரெசிவ் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடுல என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த டிராஃப்ட் எலக்டோரல் வந்த உடனேயே தே வாண்ட் டு கிரியேட் ஆப். தே வாண்ட் டு கிரியேட் அன் ஆப். அதுல எல்லாமே டீடைல்ஸ் இருக்க போகுது, ஒரு சில பிரைவேட் டேட்டாஸ் தவிர. ஸோ தே வாண்டட் டு யூஸ் திஸ் டிஜிட்டைஸ் த என்டையர் எலெக்ஷன் டேட்டா. இப்போ ஆப்ஸ் டெவலப் பண்றாங்க. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த டிராஃப்ட் எலக்டோரல் டேட்டா போயிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் செக்கிங் பண்ண போறாங்க சில பொலிட்டிக்கல் பார்ட்டி. பர்சனல் ஆப் அவங்களோட டிஎம்கே ஓட ஆப்னு வச்சுக்கோங்க, பார்ட்டி ஆப். டிஎம்கே ஓட இன்டர்வென்ஷன் பாருங்க, எலக்டோரல்ஸோட அவங்க பிளான் பண்ணி இருக்கிறது இதை எதிர்க்கிறாங்கல்ல, ஆனா டிஎம்கே தான் பர்ஃபெக்ட்டா பயன்படுத்துறாங்க இந்த வாய்ப்பை. ஓகே. இதை நான் வந்து ஒரு 15 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோல. டிஎம்கே இஸ் த பார்ட்டி விச் இஸ் கோயிங் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அவங்களை எதிர்த்துக்கலாம், நான் கூட எதிர்க்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், அது வேற. பட் ஆனா பர்ஃபெக்ட்டா அரசியல் பண்றது டிஎம்கே தான். ஏன்னா இந்த பீரியட் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மக்களை சந்திக்கிற பீரியட், எனுமரேஷன் பீரியட மீட் பண்றாங்க. இப்ப கூட களத்துக்கு போங்களேன், டிஎம்கே காரங்க தான் இருக்காங்க. ஒரு சில பார்ட்டி டிவிகே இப்பெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் களத்துல மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு நம்பர் கொடுத்தது டிஎம்கே, உங்களுக்கே தெரியும், பார்த்திருப்பீங்க. அந்த பீரியட்ல அவங்க இருந்தாங்களா. இப்ப பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் நடந்த உடனே அதை ஆப்ல அப்டேட் பண்ணிடுவாங்க, டிராஃப்ட் ஆப். ஓகே. அவங்க ஒரு டிராஃப்ட் ஆப் ரெடி பண்றதா சொல்லப்படுது. அதுல அப்டேட் பண்ணிட்டு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்லைன் கொடுப்பாங்க அட்டெண்ட் பண்றதுக்கு, ஒரு கால் சென்டர் மாதிரி. அதை வந்து எலெக்ஷன் கமிஷனும் அவங்களுடைய பிஎல்ஓஸ் பண்றாங்க. பட் பார்ட்டி ஹஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் இட். ஓகே. சப்போர்ட் பண்ற மாதிரி. சப்போர்ட் பண்றதை விட மக்களுக்கு யார், வெரி சிம்பிள், அரசியல்னா என்ன, எந்த கட்சியை நினைக்கிறாங்கன்றதான் அரசியல். ஓகே. அந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், எல்லா கட்சியுமே இதை எதிர்க்கிறத விட்டுட்டு எதிர்ங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் இந்த பிரச்சனைக்கு எங்கப்பா கால் பண்றது அப்படின்னா அந்த நம்பர் ரெடியா இருக்கு. ஓகே. ஸோ அந்த நம்பர் வந்து டிஎம்கே நம்பர் கால் பண்ணி அடுத்த அந்த அப்ஜெக்ஷன்ஸ், கிளைம்ஸ், அதுக்கு லீகல் சப்போர்ட் வேணும். ஃபைனலி கம்ஸ் 9th, இது ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல். அன்னைக்கு தான் ஃபுல் டேட்டா அப்டேட் ஆகும். அன்னைக்கு தான் தெரியும் எவ்வளவு பேரோட பேர் மிஸ் ஆயிருக்கு, என்ன இருக்குன்னு அன்னைக்கு தான் தெரியும். ஸோ அன்னைக்கே வந்து ஒரு கிளைம் வச்சு இதெல்லாம் இல்ல சரி பண்ணுங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன் ஃபோக்கஸ் பண்ண தான் போறாங்க. அதான் இந்த பீரியட்ல இருந்து 9/12/2025 இருந்து, அதாவது அடுத்த மாசத்துல இருந்து 7/2 கூட கிடையாது, 31/1/2026 வரைக்கும் தான் டைம். இந்த பீரியட் தாண்டி பண்ண முடியாது. இல்ல அதுக்குள்ள சரி பண்ணிக்கலாம்ன்றது தான். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மிஸ் ஆனது தான் அடுத்த எலெக்ஷன் தான். ஓகே. நீங்க போய் அதுக்கப்புறம் கிளைம் கொடுக்கணும். இது அவங்க பண்ற ரிவிஷன். மீன்வைல் நீங்களும் வாலண்டியராகவும் போகலாம். சரி, எனுமரேஷன் ஃபார்ம் தரல, யூ ஆர் ஃப்ரெஷ் ஓட்டர், யூ 18 years கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் இல்ல செகண்ட் இயர் காலேஜ் இருக்கீங்க. நவ் யூ வாண்டட் டு vote in this election 2026. டெஃபினட்டா வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஜர்னி. ஓகே, தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் யூ எக்ஸர்சைஸ் தி ரைட் டு vote. ஸோ அதனால நீங்க வந்து ஃபார்ம் 6ங்கிறது ஒரு படிவம் உண்டு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது எக்ஸிஸ்டிங் ஓட்டருக்கு. ஓகே. இது அதோட ஆட் அப் ஆயிடும். ஸோ இப்போ பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ல ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ் இருக்காது. இது செப்பரேட்டா ரிவிஷன் மேட்டர் எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து ஃப்ரெஷ் அப்ளிகேஷன். இதெல்லாம் கலந்து தான் 7/2/2026 அன்னைக்கு லிஸ்ட் தெரியும். ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவலாக தான் இனிஷியேட் பண்ணணும். கரெக்ட். சரி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளவு ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்றது இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா வெரி சிம்பிள். உங்க பழைய ஓட்டிங் லிஸ்ட், எனுமரேட்டட் ஓட்டிங் லிஸ்ட், இப்போ டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ல ஃபார்ம் 16 வழியா ஆட் பண்ணுவாங்க. பிரிச்சா எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஓகே. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ அண்ட் கெட் த டேட்டா. அப்போ யாருக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இன்னைக்கு நீ காலகட்டத்தில் மினிமம் வந்து யங் ஓட்டர்ஸ் வந்து தேர் கோயிங் டு ஆட் அப் அட்லீஸ்ட் 15 to 16% மினிமம். தட்ஸ் வாட் த ப்ரெடிக்ஷன் சேஸ். தேர் கோயிங் டு ஆட் அப் இந்த ஃபேஸ்ல. ஸோ அவங்க அந்த புது எலக்டோரல் ரோல்ல அவங்க ஆட் அப் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு வாய்ஸ் அவுட். ஓகே. ஸோ அவங்களுக்கான ஒரு லெசனும் இருக்கு இதுல. டெஃபினட்டா இருக்கு. அண்ட் 35 years ஓட்டர்ஸ் வந்து வில் பி மோர். இட்ஸ் இன்க்ரீசிங் ஆக்சுவலி. ஓகே, தேங்க்யூ சார். எஸ்ஐஆர் பத்தி அரசியல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட இப்போ சட்டம் என்ன சொல்லுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டாக பேசியிருக்கீங்க. அண்ட் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். பொறுத்திருந்து இதில் இன்கேஸ் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குன்னா நம்ம அதையும் பேசலாம். டெஃபினட்டாக. நன்றி. தேங்க்யூ.
Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.